வணக்கம். நான் உங்கள் உப்பேலூர் கருப்பசாமி. மாந்திரிகத்துக்குள்ள நம்ம நுழையிறோம் அப்படின்னம்னா, மந்திர சித்தி எடுக்கிறதுக்கும், எந்திர சித்தி எடுக்கிறதுக்கும், தெய்வ தேவதைகளுடைய சித்தி எடுக்கிறதுக்கும், அஷ்ட கர்மங்கள் செய்யும் பொழுதும் நம்மளுக்கு உடற்பட்டு அப்படின்னக்கூடிய பாதுகாப்பு கவசம் அப்படின்றது முக்கியமா அப்படின்னக்கூடிய ஒரு பகுதி தான் வீடியோல நான் சொல்ல போறேன். பாதுகாப்புன்றது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இத வந்து நம்ம அனைவருமே வந்து ஏத்துக்கதா வேணும். அப்ப பாதுகாப்பு மந்திரத்தை நம்ம போட்டு தன்னுடைய உடம்ப, தன்னுடைய தேகத்தை 8 திசையும் 16 கோணத்தையும் நம்ம கட்டி அதற்குள்ள அந்த வட்டத்துக்குள்ள நம்ம நின்று நம்ம ஒரு செயலை செய்யும் போது நம்ம மேல அந்த ஐடி விட்டுமா அப்படின்னா அதுக்கு உண்டான பதில வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது நம்ம அஷ்டகர்மம் பண்றோம், நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறோம், நம்ம தர்ம காரியம் செய்யறோம் அப்படின்னக்கூடிய பட்சத்துல ஒரு செயலை நம்ம செய்யறோம். செயல் அப்படின்றது வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பிணிப்பிட ஒரு தலைவலி அப்படின்றது ஒருத்தருக்கு இருக்குது. அப்ப அந்த தலைவலிய நீங்க மாந்திரிகத்தின் மூலியமா நீங்க சித்தி பண்ணி வச்சுக்கக்கூடிய தெய்வத்தின் மூலியமா தெய்வத்தின் சக்தியை கொண்டு நீ அந்த தலைவலிய நீ போய் தீர்க்க போற அப்படின்னா அதுக்கு உடற்கட்டு மந்திரம் நீ போட்டுக்கின்னு நீ போய் அந்த தலைவலிய சரி செய்யும் போகும்போது அதோடைய பாதிப்பு வந்து உனக்கு பாதிப்பினுடைய தாக்கம் கொஞ்சமா இருக்கும். இதுவே உடற்கட்டு போடாத போய் அந்த தலைவலியை நீ சரி பண்ணனா அதனுடைய பாதிப்புகள் வந்து வீரிய கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த வீடியோவை தர்ம காரியத்துல நீ ஈடுபட்டு தர்மத்தினுடைய அடிப்படையில உன்னுடைய தெய்வ தேவதையை நீ உனக்கு கொடுத்த வரத்தை வச்சு அந்த சக்தியின் மூலியமா பிறருடைய தலைவலியை நீ தீர்க்கும் போது அதுக்கு உடற்கட்டு நீ போட்டுக்கின்னு மந்திரத்தை உடற்கட்டு சொல்லி 16 குணத்தையும் உன்னுடைய தேகத்தை நீ கட்டிக்கின்னு அந்த தலைவலியை போய் நீ தீர்க்க போனா அந்த தலைவலியோடைய தாக்கம் உனக்கு கொஞ்சமா இருக்கும். அதுவே உடற்கட்டு போடாத நீ போய் அந்த தலைவலியை நீ தீர்க்க போற அப்படின்னா அதோடைய பாதிப்பு போயிடும். நீ உடற்கட்டு போட்டா அந்த தலைவலி உனக்கு, நீ உடற்கட்டு போடலை அப்படின்னா அந்த தலைவலி உன் குடும்பத்துக்கு. எல்லாம் புரிஞ்சுக்க. உடற்கட்டு போட்டுக்குன்னு அந்த தலைவலியை தீர்த்தனா உனக்கு வரும். உடற்கட்டு போடாத நீ போய் அந்த தலைவலியை தீர்த்தா உன்னுடைய குடும்பத்துக்கு, மனைவி மக்களுக்கு அந்த பாவ கர்மா அப்படின்னக்கூடிய எதிர்வினை, இந்த எதிர்வினை செயல் அப்படின்ட்டு நம்ம குடும்பத்துக்கு போயிடும். அப்புறம் நீங்க போயிட்டு குடும்பத்துல உடல்நல கோளாறு போச்சு, பாதிப்பு போச்சு, உன்னால சரி பண்ண முடிஞ்ச அளவுக்கு நீ சரி பண்ணிட்டு பிறருடைய மந்திரவாதியை நீ தாடுறது, பிறருடைய தெய்வத்தை நீ நாடி போடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப உடற்கட்டு மந்திரம் வந்து ரொம்ப அவசியமானது. அதாவது தர்மத்துக்கும் நன்மைக்கு மட்டும் நீ உடற்கட்டு மந்திரத்தை நீ போட்டுக்கின்னு நீ ஒரு மாந்திரிக காரியத்துல நீ ஈடுபட்ட அப்படின்னா அது வந்து உனக்கு நன்மை அளிக்கும். நான் உடற்கட்டு மந்திரம் போட்டுக்கினேன், நான் தேவரட்சியை நான் போட்டுக்கினேன், 8 திசையும் 16 கோணத்தையும் நான் போட்டுக்கினேன், நான் உடற்கட்டு மந்திரத்தை போட்டுக்கின்னு வேற ஒரு குடும்பத்தை நான் அழிக்க போறேன், நான் வேற இருக்க போறேன் அப்படின்னா அதோடைய பழிப்பாவத்தை வந்து நீ உடற்கட்டு போட்டாலும் அதை நீயும் அனுபவிக்கணும், உன் குடும்பமும் அனுபவிக்கணும். அப்ப நன்ம காரியத்துக்கும் தர்ம காரியத்துக்கும் நீ ஈடுபடும் போது நீ உடற்கட்டு போட்டுக்கின்னு நீ அந்த வேலையை செய்யும் போது உனக்கு அந்த பாதிப்புன்றது இருக்காது. ஒரு இடத்துல நீ உட்காந்து, அது மயானக்கரையா இருக்கலாம், இல்ல கோவில், இல்ல குளக்கரையா இருக்கலாம், இந்த மாதிரி காரியத்துல நீ உட்காந்துக்கின்னு ஒரு தெய்வத்தை அழைச்சி நீ பூஜை படையில் நீ போட போற அப்படின்னா உன்னுடைய தேகத்தையும் நீ இருக்கக்கூடிய இடத்தையும் நீ நல்ல முறையில உன்னுடைய கட்டுப்பாட்டுல, அப்ப திசை கட்டும் உடற்கட்டும் நீ போட்டுக்கின்னு நீ உட்காந்து உன்னுடைய தெய்வத்தை அழைச்சி நீ அதுக்கு பூஜை படையில நீ போட போற அப்படின்னா அப்ப அங்க இருக்கக்கூடிய சிறு தேவதைகளும் அங்க இருக்கக்கூடிய பூத பிரேத பிசாசுகளும் அந்த இடத்துல வந்து அந்த படையில வந்து எச்சில் பண்ணாது. அப்ப உன்னுடைய தெய்வமே உன்னுடைய பூஜையை வந்து படையில வந்து ஏத்துக்குன்னு அந்த தெய்வம் நீ கேட்ட வரத்தை கொடுத்துட்டு உனக்கு போகும். அப்ப உடற்கட்டு மந்திரம் திசைக்கட்டு மந்திரம் நீ போட்டுக்குன்னு அந்த வேலையை செய்யும் போது உன்னைய தாக்கிட்டு அந்த படையில எடுக்காது.
இதுக்குத்தான் உடற்கட்டும் திசை கட்டும்ன்றது ரொம்ப அவசியமானது. அதுவும் நன்மை காரியத்துக்கும் தர்ம காரியத்துக்கும் தான் அந்த உடற்கட்டு உனக்கு நிக்குமே தவிர, அதர்வனம் நீ செய்ய போற, தவறுதலான வேலைகள் நீ செய்ய போற அப்படின்னா இந்த உடற்கட்டு மந்திரன்றது உனக்கு பலன் அடிக்காது, பலன் குடிக்காது. அதனால தர்ம காரியத்துக்கு ஈடுபடும் போது உனக்கு உடற்கட்டு மந்திரன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரு குளக்கரை இருக்குது. அந்த குளக்கரை பழுதடைஞ்சு போச்சு. அந்த குளக்கரையை நீ சுத்தப்படுத்த போற அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கொசுவோ அதுல இருக்கக்கூடிய பூச்சியோ உன்னை கடிக்கதான் செய்யும். ஆனா கடிக்குமே தவிர உனக்கு விஷம்ன்றது அவ்வளவு சீக்கிரம் ஏறி உனக்கு அபாயகரமான ஒரு விஷயத்த கொண்டு போய் விடாது. நம்ம ஒரு குளத்தை எப்படி நம்ம சுத்தப்படுத்தும் போது சில பூச்சிகளும் சில வண்டுகளும் கொசுகளும் நம்மளை கடிக்குதோ அதே மாதிரிதான் ஒரு தர்ம காரியத்துல ஈடுபட்டு உனக்கு கிடைச்ச தெய்வ சக்தியை வச்சு பிறர் மேல இருக்கக்கூடிய துன்பத்தையும் தலைவலியும் நீ தீக்கும் போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எதிர்வினை உன்னை ஓரளவுக்கு உன்னை பாதிப்படைய வைக்குமே தவிர உனக்கு முழுமையான ஒரு ஆபத்தையும் முழுமையான ஒரு விபரீதத்தையும் அது உனக்கு கொடுக்காது. ஏன் இந்த பாதிப்பு உடற்கட்டு போட்டாலும் அவனுடைய பாதிப்பு உனக்கு சேருது அப்படின்னா அவன் வலி என்னன்றத நீ உணரணும். அதாவது பிறர் வழிய தான் வழியா கருதணும். நீ எந்த காலகட்டத்திலையும் எந்த சூழல்லையும் உன்கிட்ட வலி கஷ்டம் அப்படின்னு நிக்கிறவனுக்கு அவன் வழிய தான் வழியா கருதக்கூடிய ஒரு சூழல் உனக்கு உணரணும், நீ தெரிஞ்சுக்கணுன்றதுனால்தான் பிறருடைய தலைவலியை தீக்கும் போது உனக்கு தலைவலி வர்றது. சரிங்களா? அதனாலதான் நீ எந்த உடற்கட்டு போட்டாலும் உனக்கு வரக்கூடிய பாதிப்பு அந்த உணர்வு தான் உனக்கு கிடைக்குமே தவிர ஆனா நிரந்தரமான வழின்றது உனக்கு இருக்காது. அதுவே நீ தவறுதலான காரியங்கள் பிறருடைய குடும்பத்தையோ பிறருடைய வம்சத்தையோ நீ கெடுக்கணும் அழிக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கு உடற்கட்டு போட்டீங்கன்னா அதனுடைய பாதிப்புக்கு இந்த உடற்கட்டு மந்திரம் ஒத்துழைக்காது. இதுவே உடற்கட்டு மந்திரத்துடைய மகிமைகளும் உடற்கட்டு மந்திரத்தினுடைய சத்திய விளக்கங்களும் உடற்கட்டு மந்திரமும் திசைக்கட்டு மந்திரமும் இந்த வீடியோவில் பதிவுல நான் போடுறேன். அதை பார்த்து எழுதிக்கங்க. அதை பார்த்து எழுதிங்கன்னா அந்த மந்திரத்தை சித்தி பண்ணிக்கங்க. நல்ல முறையில நீங்க சித்தி பண்ணி வச்சுக்கங்க. எந்த அளவுக்கு மந்திர சொற்களை அதிகப்படியா நீங்க உருவேற்றி உங்களுக்குள்ள மனப்பாடம் பண்ணி சித்தி செஞ்சு வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள்ன்றது உங்களுக்குள்ள ஒழிஞ்சுக்கின்னு இருக்கும். அனைத்துமே தன்னுள் அடக்கமானது தான், நம்மளுக்குள்ள இருக்கிறது தான். அனைத்து மந்திரமோ அனைத்து தந்திரமோ மனித உடலுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற விஷயத்தை தான் நம்ம தட்டி எழுப்பி மந்திரம் என்னக்கூடிய ஒரு பிரயோகத்தை நம்ம சொல்லி நம்ம உடம்ப எந்திரமாக்கின்னு நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை மந்திரமாக்கின்னு ஒரு தன்னைத்தானியே ஒரு மெழுகாக்கி ஒரு அற்புத ஜோதியா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப உங்களுக்கு உரிய அந்த உடற்கட்டு மந்திரத்தையும் திசைக்கட்டு மந்திரத்தையும் எழுத்து வடிவுல நான் உங்களுக்கு வீடியோ பதிவுல போடுறேன். அந்த உடற்கட்டு மந்திரத்தை ஊதுவத்தி அவுள் பொறி கல்ல கற்பூரம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் குரு வணக்கத்தை சொல்லிக்கங்க, விநாயகர் மந்திரத்தை சொல்லிக்கங்க, உங்களுடைய பாட்டம் பாட்டனை நல்ல முறையில மனசார வேண்டிக்குங்க. வேண்டிக்கின்னு உங்க குடும்ப குலதெய்வத்தை வேண்டிக்கின்னு உட்காந்து இந்த காரியத்துக்காக இந்த உடற்கட்டு மந்திரத்தை நான் சொல்ல போறேன். எனக்கு நல்ல முறையில இந்த உடற்கட்டு மந்திரம் சித்தியாகி என்னுடைய திருமேனில உரியேறி நிக்கணும் அப்படின்ன கூடிய மனசார ஒரு சங்கல்பத்தை நீங்க எடுத்துக்கின்னு அதன் பிறகு உடற்கட்டு மந்திரத்தை நீங்க படைங்க. அந்த உடற்கட்டு மந்திரம் உங்க உடம்ப சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசமா நிக்கிறத நீங்க உணரலாம். உங்களை சுத்தி ஒரு கயிறு சுத்தினா மாதிரி இருக்கும். உங்களுடைய நெஞ்சு பகுதியில ஒரு எந்திரத்தை பதிச்சு வச்சா மாதிரி இருக்கும். அங்கங்க ஒரு தங்க முலாம் பூசின மாதிரி உங்க தேகத்துல அந்த மந்திரத்தினுடைய அலைவரிசை அப்படியே உள்ளுக்குள்ள ஊறி அப்படியே ஓட ஆரம்பிக்கிறத நீங்க தாராளமா நீங்க நாளடைவுல நீங்க பார்க்கலாம். அதுவே அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாம இந்த மந்திர உச்சாரணத்தை நீங்க செய்யும் போது உடல் சுத்தமும் சுத்தி பண்ணிக்கின்னு உங்களை நீங்களே சுத்தி பண்ணிக்கின்னு ஒரு நாளுக்கு முன்னாடி கவிச்ச எதுவும் சாப்பிடாத உங்க உடம்ப நீங்க சுத்தி பண்ணிக்கின்னு நீங்க பூஜை பண்ணக்கூடிய இடத்தையும் நல்ல முறையில நீங்க சுத்தி பண்ணிக்கின்னு சுத்தப்படுத்திக்கின்னு நீங்க உக்காந்து அதாவது தண்ணி மட்டும் குடிக்கலாம், ஜூஸ் குடிக்கூடாது, சாப்பாடு சாப்பிடக்கூடாது. சாப்பிடாத இருந்து 24 மணி நேரமும் இந்த மந்திரத்தை நீங்க விடாமுயற்சியா உங்களால முடிஞ்ச அளவு சொல்லுங்க. முடியாத டைம்ல கொஞ்சம் படுத்து ஓய்வு விடுங்க.
படுத்து ஓய்வு எடுக்கும்போது அந்த மந்திரத்தை நீங்க வந்து சொல்லிக்கினே இருக்கலாம். பூஜை ஆரம்பிக்கும் போது வெத்தலை பழம், வாழைப்பழம், அவல் பொரி, கடல, ஒரு பூசணிக்காயை 2ஆ வெட்டி பலி கொடுத்து வைக்கிறது, ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆ வெட்டி பலி கொடுத்து நீங்க வைக்கிறது, இதெல்லாம் அந்த இடத்துல பூஜை அறையில நீங்க வச்சுட்டு, மந்திரம் சொல்லக்கூடிய இடத்த எல்லாத்தையும் வச்சுட்டு, தீபாராதனை பண்ணிட்டு, உங்களுடைய தெய்வத்தை கூப்பிட்டு, நீங்க நல்ல முறையில சங்கல்பம் எடுத்துக்கின்னு, உங்களுடைய பாட்டம், உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வத்தெல்லாம் கூப்பிட்டு இந்த காரியத்துக்காக நான் செய்ய போறேன்னு, நீங்க எல்லா காரியத்தையும் நீங்க வேண்டிக்கின்னு இந்த மந்திரத்தை நீங்க படிச்சுட்டு, மந்திரத்தை படிச்சதுக்கு அப்புறம் ஒரு தீபார்த்தனை, மந்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தீபார்த்தனை, படையெல்லாம் போட்டு, மந்திரம் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு தீபார்த்தனை, அப்படி திண்ணற தொட்டு அப்படி எழுதுக்கணும். மந்திரம் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணா 8 திசையும் அப்படி இல்ல 4 திசை, முன்னாடி பின்னாடி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படி திண்ணறு அள்ளி போட்டுக்கின்னு உங்க நெத்தியில திண்ணறு போட்டுட்டு, உங்களால முதுகு வலி தாங்க முடியல, கை கால் வலி தாங்க முடியல, மந்திரம் சொல்லின்னு இருக்கும்போது போதும் அப்படின்னா ஒரு 1008 வரும், ஒரு 108 வரும் நீங்க சொல்லிட்டு, அதன் பிறகு நீங்க வந்து ஓய்வு எடுக்க போறேன்னு வந்து படுக்கிறீங்க இல்லைங்களா, அப்ப கூட நீங்க அந்த மந்திரத்தை படுத்து நீங்க மறந்து சொல்லிக்கினே இருக்கலாம். நடக்கும்போது சொல்லலாம், வண்டியில போகும்போது சொல்லலாம், பூஜை காரியத்தை முடிச்சுட்டு. அப்படி தொடர்ந்து 24 மணி நேரமும் நீங்க அந்த மந்திரத்தை உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே அந்த மந்திரம் தன்னைத்தானே நீங்க சொல்லும் போது உரியேறி நின்றுடும். அப்ப நீங்க மந்திரத்தை வந்து 10 நாள் சொல்லணும், 11 நாள் சொல்லணும், 48 நாள் சொல்லணும்னா கூடிய ஒரு அவசியம்ன்றது. ஆனா இது வந்து மன வைராக்கியம். மாந்திரிகம் ஆன்மீகன்றது ஒரு மன வைராக்கியம் சம்பந்தப்பட்டது, மனசு சம்பந்தப்பட்டது. அப்ப மனமும் உனக்கு நல்ல முறையில வைராக்கியம் வந்து போச்சு அப்படின்னா, மந்திர உருவப்படுத்து தன்னுள்ளே ஐக்கியமாயி அந்த ஜோதியும் உங்களுக்குள்ள வெளி காணப்படும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உன்னை ஒரு அற்புதமான ஜோதி வடிவத்துக்கு குடும்பத்துக்கு உண்டான ஒரு அடிப்படை ஒரு வழி, நான் கத்துக் கொடுக்கக்கூடிய வழி. உன்னையே நீ யாரு என்றத நீ உணரணும். அதுக்குண்டான விஷயங்கள் தான் இந்த மாந்திரிக பயிற்சி அப்படின்றத உங்களை அடிப்படையில இருந்து நான் கைப்பிடிச்சு கொடுன்னு போறேன். அதுக்குதான் இந்த உடற்கட்டு மந்திர பிரயோகம் அப்படின்றது. எதுவும் வாழ்க்கையில நிரந்தரம் இல்ல, இருக்கிற வீட்டுல எல்லாத்தையும் அனுபவிங்க. உங்களை விட்டு ஒரு விஷயம் போகுது அப்படின்னா, இந்த விஷயத்துல இருந்து அடுத்த விஷயத்துக்கு உங்களை கொண்டு போறாங்கன்னு தான் அர்த்தம். இந்த விஷயம் ஒரு விஷயம் உங்களை விட்டு போகுதுன்னா, அப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை நவத்தின்னு போறாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம இருந்தமே இது போயிடுச்சு, அதையே தேடிக்கின்னு இருக்கக்கூடாது. அடுத்த வழி உனக்கு காமிக்கிறான்னு அடுத்த விஷயத்துக்கு நீங்க வந்து போகணும். இத மாதிரி அற்புதமான தகவல்லாம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அடுத்தடுத்த உபதேசங்கள்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நல்ல முறையில குரு வழி செல்லாத குரு காட்டிய வழி செல்லுங்க. குருப்பட்ட கஷ்டத்தை சிஷியம் படக்கூடாதுன்றதால தான் உங்களுக்கு எளிமையான வழியெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துன்னு இருக்கிறேன். கட்டாயமா தர்ம காரியத்துக்கும் நன்ம காரியத்துக்கும் உடற்கட்டு மந்திரம் அவசியம். மிக முக்கியமானதும் இந்த உடற்கட்டு மந்திரத்தை படிச்சு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை வெளியே கொண்டு வாங்க. அதுக்குதான் உடற்கட்டு மந்திரம். உன்னையும் உங்க குடும்பத்தையும் நீங்க பாதுகாத்துக்கணும். அதுக்குதான் உடற்கட்டு மந்திரம். மாந்திரிகம் பண்றதுக்கும் தாந்திரிகம் பண்றதுக்கும் ஆன்மீக மந்திரத்துக்கும் உடற்கட்டு மந்திரம் மிக மிக அவசியமானது. நீ புது புது தகவல்களும் புது புது நாண சம்பந்தப்பட்ட வாழ்க்கைக்கு உண்டான தகவலும் அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.